ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தி யோகம் அப்படிங்கிற 12வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். அதில் பக்தர்கள் அவர்களுடைய நிலை அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை உபாசித்து அதிலேயே பக்தியை செலுத்தக்கூடிய பராபக்தியை கொண்ட அந்த பக்தர்களுடைய நிலையை பற்றி இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். 2வது அத்தியாயத்திலே ஸ்திதப்பிரக்ஞனை பற்றி அர்ஜுனன் கேட்டிருந்தான். ஸ்திதப்பிரக்ஞன் அப்படின்னா யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு. பரபிரம்மத்தை அடைந்தவர்கள்னு அர்த்தம். பிரம்மத்தில் நிலை பெற்றவருக்கு ஸ்திதப்பிரக்ஞன் அப்படின்னு பெயர். அதே போன்று 14வது அத்தியாயத்திலும் கூட 3 குணங்களையும் கடந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. திரிகுணாதீதர்களை பற்றி, திரிகுணங்களை 3 குணங்களை கடந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றி, அந்த பிரம்மத்திலே லயித்தவர்களை பற்றி அங்கே சொல்லியிருக்கார். அதே போல் இங்கே 12வது அத்தியாயத்தில் இந்த பராபக்தியை உடையவர்கள், அவர்களுக்கும் அந்த ஸ்திதப்பிரக்ஞர்கள் தான், இவர்களும் ஸ்திதப்பிரக்ஞர்கள் தான். அப்படி அந்த ஸ்திதப்பிரக்ஞ லட்சணத்தை இந்த இடத்துல 12வது அத்தியாயத்திலையும் சொல்கிறார். எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம் சொல்லப்படுறதோ, ஞானிகள் ஸ்திதப்பிரக்ஞர்கள், பிரம்மத்திலே நிலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது இயல்பாக ஆகிவிட்டது. அவர்களுடைய இயல்பான ஒரு நிலையை நாம் தெரிந்து கொண்டால், அதை அறிந்து கொண்டால், அவர்களுடைய அந்த இயல்பை, குணங்களை மற்ற பக்தர்கள் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்ற முடியும், அதை சாதனையாக செய்ய முடியும். ஞானிகளுடைய இயல்பு சாதகர்களுக்கு சாதனையாகும். அதனால தான் இந்த இடத்துல ஞானிகளுடைய இயல்பையெல்லாம் சொல்லிட்டு வரார். 13வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடிகின்ற வரை பராபக்தியை கொண்ட அந்த பெரிய ஞானிகள் அவர்களுடைய நிலையை பற்றி இங்கே சொல்கிறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ் கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிச்சய மையர்ப்பித மனோ புத்தி யோ மத்பக்தா சமே பிரியா. இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். முதல்ல அந்த 2வது ஸ்லோகத்திலே கடைசியில் சொல்கிறார், யோ மத்பக்தா சமே பிரியா. அப்படி யார் என்னுடைய பக்தனாக இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார்.
மத்பக்தா சமே பிரியா வந்து இங்கே வரக்கூடிய அடுத்த எல்லா ஸ்லோகத்தையும் கடைசியில் வரப்போகிறது. எல்லா ஸ்லோகத்திலையும் 4வது பாதமாக மத்பக்தா சமே பிரியா, மத்பக்தா சமே பிரியா இப்படின்னு வரப்போகிறது எல்லா இடத்துலையும். அப்போ இந்த இப்படி இருக்கக்கூடிய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத வந்து முதல் 3 பாதங்கள் சொல்லி கொடுக்கின்றன. இந்த 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகத்தில் எப்படிப்பட்டவன் பக்தன் அப்படிங்கிறத அந்த ஒரு டெஃபினிஷன் கொடுத்து, இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிடித்தவன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகா க்ஷமி. இதில் 7 குவாலிட்டிஸை சொல்லிட்டார். ஒரு பக்தனுடைய 7 தன்மைகள், இயல்புகளை பற்றி சொல்லியிருக்கார் இங்கே இந்த 13வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையர்ப்பித்த மனோபுத்தி அப்படின்னு 5 பண்புகளை பற்றி சொல்கிறார். அப்போ அங்கே 7 இங்கே 5 மொத்தம் 12 பண்புகளை இந்த 2 ஸ்லோகங்களிலும் சொல்லி இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த 12 குவாலிட்டிஸ், அந்த பண்புகள் என்னன்னு பார்க்கணும். இப்போ முதல்ல ஆரம்பித்து சொல்கிறார் அத்வேஷ்டா அப்படின்னு. சர்வபூதானாம் அத்வேஷ்டா. அத்வேஷ்டான யாரையும் எதிரியாக நினைக்காதவன் அப்படின்னு அர்த்தம். எந்த உயிரினங்களையும் தனக்கு எதிரியாக நினைக்க மாட்டான், வெறுக்க மாட்டான் அப்படின்னு ஆச்சு. நத்வேஷ்டா அப்படின்னு அத்வேஷ்டான நத்வேஷ்டா. சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு பிடித்தவர்களை நாம் நிச்சயமாக வெறுக்க மாட்டோம். அதனால் அந்த வெறுக்கக்கூடாதுங்கிறத ஒரு குவாலிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு யாரை வெறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷனை கொடுத்து வச்சுருப்போம். எப்போதும் இவர்களை எனக்கு பிடித்தவர்கள், இவர்களை நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுருப்போம். ஆனால் ஞானிக்கு, இந்த பக்தர்களுக்கு, பராபக்தியை உடையவர்களுக்கு, பராபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லோரையும் பக்தர்களாக காண்பவர்கள். ஒரு குழந்தைக்கு எல்லோருமே நல்லவர்களாக தெரிவார்கள். ஒரு திருடனை பார்த்து அவன் திருடன்னு சொல்ல தெரியாது குழந்தைக்கு. ஏன் அப்படின்னா அந்த திருட்டுங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு உள்ள இல்லை. திருடுதல் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாத இருக்கும். அதனால அந்த குழந்தைக்கு எல்லோருமே நல்லவர்கள். அதுபோல் இந்த பராபக்தியை உடையவர்களுக்கு மற்றவை எதுவுமே தெரியாது. எல்லோரும் பக்தர்களாக தெரிவார்கள். அப்போ பக்தர்களாக தெரியும் போது யாரை வெறுப்பார்கள்? யாரையும் வெறுக்க மாட்டார்கள். அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தனக்கு யாராவது துன்பம் கொடுத்தாலும் கூட அவர்களையும் வெறுக்க மாட்டார்கள். ஆத்மனோ துக்கஹேதும் அபி ந கிஞ்சித் துவேஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆச்சாரியார். தனக்கு துக்கத்தை கொடுப்பவர்களாக இருந்தாலும் கூட யாரையும் வெறுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள். சர்வாணி பூதானி ஆத்மத்தேன ஹி பஷ்யந்தி. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா எல்லோரையும், சர்வாணி பூதானி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஆத்மத்தேன ஹி பஷ்யதி, அவன் தன்னுடைய ஆத்மாவாகவே பார்க்கிறான். தானாகவே தன்னையே எல்லோரிடமும் காண்கிறான். எல்லா இடங்களிலும் அந்த ஆத்மாவை, பரமாத்மாவை காண்கிறான். அப்படி பார்ப்பதனால் அவன் யாரையும் வெறுப்பதில்லை. சர்வாணி பூதானி ஆத்மத்வேன பஷ்யன்னு ஆத்மனஹா துக்கஹேதௌ அபி பிரதிகூல புத்தியபாவாத் ந துவேஷ்டா சர்வபூதானாம் அப்படிங்கிற. எல்லோரையும் ஆத்மாவாக பார்த்து விட்டால் தனக்கு எதிரின்னு யார் இருக்கிறார்கள்? பிரதிகூல புத்தியபாவாத், யாரிடமும் ஒரு எதிரி என்ற எண்ணமே ஏற்படாது. போன வகுப்பிலே நான் சொல்லியிருந்தேன் ஒரு உதாரணம். சாப்பிடும்போது நாமே நமது நாக்கை கடித்து கொண்டு விடுகிறோம். அப்போ என்னாச்சு? நாக்கிற்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது.
நாக்கிற்கு யார் துன்பம் கொடுத்தானோ அவனுக்கு நாம் தண்டனை கொடுக்கணும்னு நினைப்போமா? அந்த நாக்கிற்கு துன்பம் கொடுத்தது யார்? நம்முடைய பல்லே. எப்படி துன்பம் கொடுத்தவனும் நாமே, துன்பத்தை அனுபவிப்பவனும் நாமே என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்ட பிறகு யாரையும் வெறுப்பதில்லையோ அதுபோன்று அந்த நிலை எல்லா இடங்களிலும் தான் தன்னுடைய ஆத்மாவே நீக்கமர நிறைந்திருப்பதை அந்த பக்தன் அறிந்து கொண்டு விடுகிறான். அதனால் யாரையும் எதிர்க்க வேண்டியதோ வெறுக்க வேண்டியதோ இல்லாமல் போகிறது. அதனால தான் அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லோரிடமும் நண்பனாக இருக்கிறான், மித்திரத்துவம் இருக்கிறது, எல்லோரையும் தன்னுடைய மித்திரனாக கருதுகிறான். மைத்ரஹா அப்படிங்கிறார். மித்ரபாவக மைத்ரி மித்ரதையா வர்த்ததே இது மைத்ரஹா அப்படிங்கிறார். எல்லோரிடமும் நண்பனாக அவன் பழகுகிறான், எல்லோரையும் நேசிக்கிறான். ஸ்னிக்ததையா ஸ்னிக்ததா தத்வான் அப்படிங்கிற மைத்ரி அப்படின்னாக்க எல்லோரையும் நேசிப்பது, எல்லோரையும் நேசிக்கிறான் அவன். கருணை ஏவச்ச, கருணை கருணா அப்படின்னா தயை அப்படின்னு கிருபை அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடம் ஒரு கருணையை காட்டுகிறான் அவன். கருணா ஏவச்ச கருணா கிருபா துக்கித்தேஷு தயா அப்படின்னு சொன்னான். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கருணை காட்டுகிறான். மனதிலே அவனுக்கு ஏன தானே அந்த துன்பத்தை அனுபவிப்பதாக காண்கிறான் அவன். சர்வபூத அபயப்பிரதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரருடைய வாழ்க்கையில் பார்த்தாக்கே அவர் சொல்றார், இதில் ஸ்ரீலங்கைக்கு போகணும், ராவணனுக்கு இடம் போர் புரியறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் இருக்கார், ராமேஸ்வரத்தில் இருக்கார். இன்னும் அந்த சேத்து பந்தனம் ஆகலை. அதுக்குள்ளே அந்த இடத்துல விபீஷணன் வருகிறான், சரணடைகிறதற்கு வருகிறான். அப்போது வந்திருக்கும்போது அவர்கள் ஆகாய மார்க்கமாக விபீஷணன் வந்திருக்கான். வரும்போது எல்லாரும் பார்க்கிறார்கள், மற்றவர்கள்லாம் பார்த்து இவன் ராவணனுடைய ஆள், ராவணனுடைய தம்பி, நம்முடைய படைபலத்தை பற்றி ஒற்றறிவதற்காக வந்திருக்கிறான் அப்படின்னு மற்ற வானரர்கள் மற்றவர்கள்லாம் ரொம்ப நினைத்து கொண்டு கோபமடைகிறார்கள். விஷயம் ராமருக்கு சேர்றது. ராமர் ஒவ்வொரு ஊரியாக கேட்கிறார், இவனை எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறார்கள், அவன் முதல்ல வந்திருக்கிறது நம்மள்கிட்ட சரணடைகிறதுக்குங்கிற பேரில் வந்திருக்கான். ஆனால் ராவணனுடைய தம்பி, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இங்கேருந்து ஸ்பை பண்ணி ஒற்று அறிந்து கொண்டு இதையெல்லாம் விஷயங்களையெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் சொல்வதற்காக வந்திருக்கானோ என்னமோ தெரியல, இந்த வேஷத்தில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் அவர் ராமரிடம் ஒரு புகார் சொல்கிறார்கள். ஒவ்வொரு யாரை கேட்டாலும், சுக்ரீவனை கேட்டாலும் அப்படியே சொல்கிறார். சுக்ரீவனுக்கு ஒரு இன்னும் கோபத்தில் சொல்கிறான் அவன். ஏன்னா ராஜா அவன் தான் பெருசாக சொல்லி ஆகணும். அங்கே யாராவது அண்ணனை விட்டுட்டு வருவார்களா அப்படின்னு அவன் கேட்குறான். இவனே அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கான், வாலியை விட்டுட்டு வந்திருக்கான், அது அவனுக்கு மறந்து போச்சு. ராமர் கேட்குற, நீயே அப்படி தானப்பா வந்திருக்கே அப்படின்னு. கடைசியில் ஆஞ்சநேயரை கேட்டபோது ஆஞ்சநேயர் சொல்கிறார், அவன் தர்மவான் அப்படின்னு, தர்மத்தில் நிலை பெற்றவன். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தெரியும், ஏன்னா முன்னாடி அவர் லங்கைக்கு போயிருக்கார், அசோகவனத்தில் சீத்தையை பார்த்துட்டு வந்திருக்கார், லங்கையே தகனம் பண்ணிட்டு வந்திருக்கார். தகனம் பண்ணுவதற்கு முன்பாக ராவணனுடைய அரசவையிலே நின்று கொண்டிருந்தார். ராவணன் ஆஞ்சநேயரை கொல்லும்படி உத்தரவு போடுகிறார். அப்போ விபீஷணர் சொல்றார், இவன் வந்திருப்பவன் ஒரு தூதனாக வந்திருக்கிறான், தூதனாக வந்திருப்பவனை கை வைக்கக்கூடாது, அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கானே தவிர அவன் எந்த செயலுக்கும் கர்த்தா இல்லை. நாம் அவன் வழியாக செய்தி அனுப்ப வேண்டுமே தவிர அவனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது, இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ பார்த்து வச்சுருக்கார் ஆஞ்சநேயர் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு.
அதனால விபீஷணனை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ விபீஷணரை பற்றி சொல்லி இவரை நிச்சயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறமா தான் ராமரும் ஆமாம் இவன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். மற்றவர்கள்லாம் திரும்ப புகார் அளிக்கும் போது சொல்கிறார், யார் ஒருவன் அபயம் என்று என்னிடம் வருகிறானோ நிச்சயமாக அவர்களுக்கு அபயம் தருவேன். சக்ருதபி பிரபன்னாய தவாஸ்மீதி இச்சையா யாச்சதே அபயம் ததாமி சர்வபூதேபியா ஏதத் விரதம் மம அப்படிங்கிறார். நான் எல்லோருக்கும் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படிங்கிறார். விபீஷணன் அபயம் கேட்கிறான்னு நீங்கள் சொல்கிறீர்கள், அவன் ராவணனே ஆக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் கேட்டாலும் கூட அவனுக்கும் அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்படி அபயத்தை கொடுப்பவர்கள் தான் அந்த எல்லா இடத்திலும் ஆத்மாவை காணும் ஞானிகள். அவர்களுக்கு தான் கருணகான்னு பெயர். அதுதான் உண்மையான கருணை. கிருபா சிந்துன்னு அதனால தான் இறைவனுக்கு பெயர் சொல்கிறோம். கருணை ஏவச்ச கருணா ஏவ துக்கிதேஷு தயா, துக்கத்தில் இருப்பவர்களிடம் தயை காட்டுவது. சர்வபூத அபயப்பிரதா, எல்லோருக்கும் அபயத்தை கொடுப்பவர்கள். தனக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ளாதவர்கள் தான் மற்றவர்கள் எல்லோருக்கும் அபயத்தை கொடுக்க முடியும். சந்நியாசி இத்யர்த்தா அப்படிங்கிறார். சர்வபூத அபயதாத்தா, பரமஹம்ச பரிவ்ராஜக்கா. இவர் எழுதும்போது, மதுசூதன சுவாமிகள் எழுதும்போது, யார் ஒருவன் அபயத்தை கொடுக்கிறான் அப்படின்னா சந்நியாசிகள் அபயத்தை கொடுக்க வேண்டும். சந்நியாச தர்மம் அது. பரமஹம்ச பரிவ்ராஜக்கா அப்படின்னு அதை எழுதுகிறார். நிர்மமோ நிரஹங்காரா அப்படின்னு 2 பண்புகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் நான் எனது என்ற 2ஐயும் விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அவர்களுக்கு தான் நிர்மமகா நிரஹங்காரகான்னு பெயர். அரஹங்காரம்னு தெரியும், நான் 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 சொல்லுகின்ற அகந்தை இருக்கிறதே, அந்த அகந்தைக்கு பெயர் அகங்காரம்னு பெயர். அந்த அகங்காரத்தை அகந்தையை துறந்தவர்கள் அவர்கள்தான் அந்த ஞானிகள். நான் என்ற அகந்தை போய்விட்டது என்றால் என்னுடையது அப்படிங்கிறதும் போயிடும். என்னுடையது அப்படிங்கிறதுக்கு என்னுடையது இல்லை அப்படிங்கிறது சொல்வதற்கு நிர்மமகா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இங்கே. நிர்மமகா அப்படின்னாக்க என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவர்கள். மம பிரத்யவர்ஜிதா அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுகிறார். என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவர்கள். மதுசூதன சுவாமிகள் எழுதும்போது அதில் சொல்கிறார், இன்னொன்று சேர்த்துக்கிறார் அதில், தேகே அப்படி மம இதி பிரத்யர்ஹிதா அப்படி. இந்த உடலில் கூட என்னுடைய உடம்பு என்ற எண்ணமும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அகங்காரா அப்படின்னா அகந்தை இல்லாதவர்கள். நிர்கத அகம் பிரத்யா, இந்த நான் நான் அந்த அகந்தை இருக்கே அது ரொம்ப தொட்டா உடஞ்சி போயிடும், அப்படிப்பட்டது. அது மாறிண்டே இருக்கு, ஒரு திடமாக இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. இன்னைக்கு சொல்லுவோம் நான் மிகவும் படித்தவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான்கிறது தனியாக நிற்கவே முடியாது. அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அடைமொழி, ஒரு உபாதி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உபாதி இருந்தால் தான் நானே சொல்ல முடியும் முதல்ல. அதனால தான் அதுக்கு ஒரு ரொம்ப ஃபிலிம்சி அப்படின்னு சொல்கிறது. அது நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். அப்படி அந்த நான் அப்படின்னு சொல்கிறது தொட்டால் உடைஞ்சு போயிடும், அப்படிப்பட்டது அது. அது எவ்வளவு பெருசு பாருங்க, நமக்கு அது போகவே மாட்டேங்கிறது. அவ்வளவு நாம் அதை பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த அகந்தையை. என்னுடையது நான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அதை அந்த உடையக்கூடிய நானை உண்மையான நான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். குருதேவர் இதனுடைய அமுதமொழிகளில் சொல்லும்போது இந்த நான் என்பதை அற்ப நான் அப்படின்னு சொல்லுவார், பழுக்காத நான் அப்படின்னு சொல்லுவார். பழுத்த நான் அப்படின்னா எது கனிந்திருக்கிறதோ அந்த கனிந்திருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறதுல நல்ல நான் அப்படின்னு சொல்லுவார். அந்த பழுத்த நான் கனிந்த நான் இருந்ததுன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா நான் இறைவனின் பக்தன், சேவகன், தாசன்
இறைவன் இயக்குகிறார், நான் இயங்குகிறேன், இப்படிலாம் சொல்லக்கூடியது எது இருக்கோ அது உண்மையான நான், பழுத்த நான். ஆனால் அந்த பழுக்காத நான் ஒன்று இருக்கிறதே, அற்ப நான், எதை நாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நான், எது அழியப் போகிறதோ அந்த நான், அது எல்லாம் நான் தான் செய்கிறேன், இதெல்லாம் என்னுடையவை, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் இல்லாவிட்டால் இது நடக்காது, நான் படித்தவன், நான் பெரும் பணக்காரன், நான் இந்த வேலையை செய்கிறேன், இப்படியாக என்னென்னமோ மற்ற செயல்களினால் தன்னை பெரிதாக சொல்லிக்கொண்டே போகக்கூடிய நான் இருக்கிறதே, அது அற்பமான சிறிய நான் உண்மையிலேயே. அப்படிப்பட்ட நான் இல்லாதவன் நிரகங்காரகா அப்படின்னு சொல்றார். மதுசூதன சுவாமிகள் எழுதும்போது விருத்த சுவாத்தியாயாதி கிருத்த அகங்காராத் நிஷ்கிராந்தக அப்படிங்கிறார். நான் பெரிய வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் அப்படிப்பட்ட நான் இல்லாதவன். விருத்தம்னா அந்த செய்யக்கூடிய செயல்கள்னு அர்த்தம். சுவாத்தியாயம் என்றால் படிப்பு. நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் இருக்கிறதே அதுவும் அற்ப நான். இப்படியாக சொல்லக்கூடிய நான், அற்பமாக இருக்கக்கூடிய நான்களை விட்டவன் இவன். எப்போ இந்த சிறிய நான் ஒழிகிறதோ, அற்பமான நான் ஒழிகிறதோ, அப்போதுதான் அந்த பழுத்த நான், கனிந்த நான் நம்மளிடம் சேரும். அது இருந்தால் அது இறைவனிடம் அழைத்து செல்கிறது. இந்த பழுக்காத நான் நம்மை இறைவனிடம் இருந்து எங்கேயோ அழைத்து செல்கிறது, தூரக்க கொண்டு போகிறது. அப்படிப்பட்டவனாக அந்த ஞானி இருக்கிறான். அந்த நான்கிறது இல்லாமல் இருக்கிறான். அகங்கார அகந்தை இல்லாதவனாக அவன் ஆகிவிடுகிறான். சம துக்க சுகா அப்படின்னு சொல்றார். அடுத்து சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக பார்ப்பவனாக இருக்கிறான் அவன். சுக துக்கங்கள் அவனை எதுவுமே செய்யாது. சுகத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ அவனிடம் எந்த ஒரு மாறுபாடும் ஏற்படாது. சுகமும் துக்கமும் எங்கே வருது அப்படின்னா, எப்போ தனக்கு பிடித்ததான ஒரு பொருள் இருக்கிறதோ அது கிடச்சிடுத்தோன்னா உடனே சுகம் வரும். பிடிக்காத ஒரு பொருள் வந்ததுன்னாக்க அந்த இடத்துல துக்கம் வரும். இவனுக்கு தான் பிடித்ததும் இல்லை பிடிக்காததும் இல்லையே. எல்லாவற்றையும் ஆத்மாவாக பார்க்கும்போது எது பிடித்தது எது பிடிக்காதது, அப்படி பிடித்தது பிடிக்காதது என்பது இல்லாததனால் அவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. இந்த சுக துக்கங்களை கடந்து சென்றவனாக ஆகிவிடுகிறான். இந்த இடத்துல சொல்றார், சமே துக்க சுகே துவேஷராகையோகோ அப்பிரவர்த்தகே அப்படிங்கிறார். ராகம் துவேஷம் இது ரெண்டும் இருக்கே, பிடித்தல் வெறுத்தல் அப்படின்னு, பிடிக்காததுன்னு, அதெல்லாம் இல்லாதவனாக அவன் ஆகிவிடுகிறான். அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அந்த பிரம்மத்தை அடைந்து விட்டால், அறிந்து விட்டால், இறைவனை அறிந்து விட்டால் அதை விட ஒரு பெரியது இருக்கு அப்படின்னே தேட வேண்டாம். எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அதிலிருந்து அவன் சஞ்சலப்பட மாட்டான். எவ்வளவு பெரிய சுகம் வந்தாலும் விலக மாட்டான். பகவத்கீதையிலேயே பார்த்தோம் 6வது அத்தியாயத்தில், பெரிய துக்கம், இந்த நாயன்மார்கள் கதையெல்லாம் எடுத்துட்டாக்க தெரியும். அவர்களெல்லாம் இந்த மன்னர்கள் சுண்ணாம்பு கலவையில் போட்டாராம் நாவுக்கரசரை. அவர் என்ன பாடினார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு பாடுறார். அந்த சுண்ணாம்பு காலவாய் எவ்வளவு துன்பகரமான ஒரு இது. அப்படி அந்த துன்பகரமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவருக்கு அந்த துன்பம்ங்கிறது ஒன்றுமே தெரியலை. துன்பத்தை பற்றிய ஒரு சின்ன நினைவு கூட இல்லை. அங்கே அரசன் பார்த்தான், என்னடா அது, ஏதோ மந்திரஜாலம் போட்டார், சரி ஒரு கல்லில் கட்டி கடலில் போடு அப்படின்னு. கடலில் கொண்டு போய் போட்ட உடனே கூட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுடையாவது நமச்சிவாயவேன்னு பாடினார். அப்படி
என்னதான் செய்தாலும் அவர்களாய் அந்த பிரகலாதனுடைய கதையில் பார்க்குறோம். எவ்வளவோ பாம்பு விஷத்தெல்லாம் கொடுக்கிறார், மலையிலிருந்து இடறி விடச் செய்கிறார், யானையை விட்டு இடறி விடச் செய்கிறார். இப்படிலாம் இருந்தாலும் ஏன் என்றால் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சுக துக்கங்களை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு விட்டார்கள். வேறு யாரும் இல்லை, பகவான் இறைவனை பிடித்து வைத்து கொண்டு விட்டார்கள். இறைவனை பிடித்து வைத்து கொண்டு விட்டால் அதன் பிறகு ஒன்றும் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எம் லப்த்வாச்சாபரம் லாபம் மன்யதேனாதிகம் ததா யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதைவிட இந்த இறைவனை விட ஒரு பெருசாக ஏதோ ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும், இறைவனை விட ஒன்று பெருசாக இருக்க முடியாது, வேண்டாம்னு சொல்லிடுவார்கள். இதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்போம் சொன்னாலும் அதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா எதை அடைந்து விட்டால் அந்த ஆனந்தத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டோமோ, பேரானந்தத்தை பெற்றுவிட்டோமோ, இந்த சாதாரண துக்கத்தினால், இந்த உலகையல் துக்கத்தினால் எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் கூட அவர்களுடைய மனம் மாறிவிடாது. யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யத்தே, குருணா துக்கேனாபி ந விசால்யத்தே அப்படின்னு அர்த்தம். பெரிய துக்கம் வந்தாலும் அவர்களுடைய மனதை மாற்றிவிட முடியாது. அப்படிப்பட்டது அந்த பக்தி. அந்த பக்தியை ஒருவன் இந்த நாரத பக்தி சூத்திரத்திலே பக்தியை பற்றி சொல்லும்போது யத் பிராப்ய ந கிஞ்சித் வாஞ்சதி அப்படிங்கிறார். அந்த பகவானை ஒருவன் அடைந்து விட்டானே ஆனால் அதன் பிறகு அவன் வேறு எதையும் பற்றி கேட்பதில்லை. இது எனக்கு வேண்டும் என்று கேட்பதில்லை. ஏன்னா அந்த பெரியதற்கெல்லாம் பெரியதான அந்த பகவானை பிடித்து கொண்டு விட்டான். ந சோச்சதி, சோச்சதி அப்படின்னா சோகத்தை அடைவதில்லைன்னு சொல்கிறார். சோகத்தை அடைவதில்லை, ஏன்னா பெரியதை பிடித்து கொண்டு விட்டான். ந துவேஷ்டி, அடுத்தவர்களை இந்த இடத்துல இப்போ தான் அத்வேஷ்டான்னு பார்த்தோம் இல்லையோ, அப்படி யாரையும் வெறுப்பதும் இல்லை. நரபத்தே நோத்சாகி பவதி, வேற ஏதோ ஒன்று இருந்தால் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அங்கங்கே போகத் தோன்றும். அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அப்படி உயர்ந்த ஒன்றை அவன் பிடித்து கொண்டு விட்டான். சம துக்க சுகஹா அப்படின்னு அர்த்தம். க்ஷமி அப்படின்னு சொல்றார். க்ஷமி அப்படின்னா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவனாக இருக்கிறான். அப்படி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவன் அதை பொறுத்து கொண்டு விடுவான். இந்த நாயன்மார்களுடைய கதைகளிலே, பிரகலாதனுடைய கதைகளிலே பார்க்குறோம். க்ஷமி, க்ஷமாவான் அப்படிங்கிறார். ஆக்ருஷ்டா அபிகதா வா அவிக்ரியகா ஏவா அஸ்தே, யாராவது திட்டினாலும் சரி, அபிகதா வா அடித்தாலும் சரி. அடித்தல் அப்படின்னா இந்த உடலுக்கு துன்பம், திட்டுதல் அப்படின்னா மனதிற்கு துன்பம். உடலுக்கோ மனதிற்கோ துன்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. என உடலையும் மனதையும் கடந்தவர்களாக அவர்களாகி விடுகிறார்கள். சுவாமி துரியானந்தர் இருந்தார். அவருடைய முதுகிலே ஒரு பெரிய கட்டி வந்து விட்டது. ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இவரும் போறாருங்க. மருத்துவர்கள் அந்த மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். இவர் சொல்லிட்டார், மயக்க மருந்தெல்லாம் வேண்டாம், நீங்கள் மாட்டில் அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு, பயமாக வேற இருந்தது. அவர்களுக்கு பயம், இவருக்கு ஒன்றும் இல்லை. இவர் பக்கத்தில் சாரதானந்தர் இருந்தார். அந்த நேரத்தில் இவர்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றி பேசினார்கள்? 2 பேரோட கண்களில் இருந்தும் தாரை தாரையாக தண்ணீர் வழிகிறது. குருதேவரை பற்றி இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பக்தியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் அந்த உடல் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. உடலை கடந்த, மனதை கடந்த ஒரு நிலையிலே இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். க்ஷமி அப்படின்னு அர்த்தம் அதுதான். அப்படிப்பட்டவர்கள். சந்துஷ்டா சததம் யோகி, அடுத்த ஸ்லோகம் வந்தாச்சு. சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோபுத்தி யோ மத்பக்தா சமே பிரியா. இப்படி இருப்பவன் என்னுடைய பக்தன். யோ மத்பக்தா சமே பிரியா,
யார் இப்படி இருக்கிறானோ என்னுடைய பக்தன், அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஞானி து ஆத்ம இவதே மதம். முன்னாடி ஞானின்னு சொன்னார். அந்த ஞானி வேறு யாரும் இல்லை, நானே. எனக்கு ஞானியை அவனை நானாக கருதுகிறேன், நானும் அவனும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்படிப்பட்டவன் அவன். அந்த ஞானி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், பக்தன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா சந்துஷ்டஹா சததம். இந்த சததம்னாக்க எப்போதும்னு அர்த்தம். இந்த எப்போதுங்கிற இந்த வார்த்தை இந்த 2வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை முதல் ஸ்லோகத்தில் சொன்ன எல்லா பண்புகளுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அத்வேஷ்டா சததம். சததம்னா நித்தியம்னு அர்த்தம். யாரையும் எப்போதும் வெறுக்காதவனாக இருக்கிறான். மைத்ரஹா சததம். நித்தியம் மைத்ரஹா. எப்போதும் எல்லோரிடமும் நண்பனாக இருக்கிறான். எப்போதும் கருணை கொண்டவனாக இருக்கிறான். எப்போதும் நான் என்ற அகந்தையை விட்டவனாக இருக்கிறான். எப்போதும் என்னுடையது என்ற ஒரு எண்ணம் இல்லாதவனாக இருக்கிறான். சுகதுக்கங்களை எப்போதும் சமமாக பார்க்கிறான். எப்போதும் எல்லாவற்றையும் பொறுத்து. அந்த எப்போதுங்கிறத எல்லாத்துக்கும் அந்த இடத்துல கொடுக்கணுங்க. அதே போல் இங்கே வரக்கூடிய இந்த 14வது ஸ்லோகத்தில் வரக்கூடிய இந்த 5 பண்புகளிலும் இந்த சததம்ங்கிறத சேர்த்துக்கணும். இங்கே சந்துஷ்டஹா சததம். எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், ஆனந்தத்தில் திளைத்தவனாக இருக்கிறான் அவன். வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் தான் அதில் ஆனந்தம் வர வேண்டும்ங்கிறது கிடையாது அவனுக்கு. வெளியிலிருந்து பொருள்களை பெற்று அதன் மூலமாக ஆனந்தம் அடைய வேண்டும் என்றால் அந்த பொருள் அவனை விட்டு போகும்போது அவனுக்கு துக்கமும் வரும். அப்போது வெளிப்பொருள்களால் வரக்கூடிய ஆனந்தம் நித்தியம் கிடையாது. அப்போ நித்தியமாக அவனால் வெளிப்பொருட்களின் மூலமாக ஆனந்தமாக இருக்க முடியாது. அப்போ அந்த சததம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னா அவனிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆனந்தம் அவனுடையதாக இருக்க வேண்டும். அவனை விட்டு பிரியாத ஆனந்தமாக இருக்க வேண்டும். அது என்ன ஆனந்தம்? பேரானந்தம், உள்ளே இருக்கக்கூடிய சச்சிதானந்தம். அதை அடைந்தவன். இந்த உடலை கடந்த ஆனந்தம், அது மனதை கடந்த ஆனந்தம். எம் லப்த்வாச்சா பரம் லாபம் மன்யதேனாதிகம் ததகான்னு நம்ம பார்த்தோம். எந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டால் இந்த உலகியல் ஆனந்தங்கள் எல்லாம் பெரிதாக தெரியாதோ அப்படிப்பட்ட ஆனந்தம் அந்த ஆனந்தம். உடல் இருக்க வேண்டுமா, இல்லாமல் போக வேண்டுமா? உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பொருள்லாம் இருந்தால் தானே நல்லது. இதெல்லாம் வந்தால்தான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னு நினைத்தானே. ஆனால் ஒருவன் அந்த ஆனந்தம் நிலையான ஆனந்தம் அல்ல. சந்துஷ்டஹா சததம் நித்தியம். எப்போ சந்தோஷமாக இருக்கிறான்? தேகஸ்திதி காரணஸ்ய லாபே. எப்போ இந்த தேகத்தை உடலை காப்பாற்றக்கூடிய பொருட்களை பெறும்போது அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அலாபேச்ச, அவனுக்கு அது கிடைக்காத போது அவன் சந்தோஷமாக இல்லாமல் போகிறான். அப்படிப்பட்ட ஆனந்தம் இல்லை. இவன் இருக்கக்கூடிய ஆனந்தம் அது வந்தாலும் சரி, லாபே அலாபேச்ச ஆனந்தா சந்துஷ்டா. அது கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த உடலை காப்பதற்கு எந்த பொருட்கள்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி இவன் சந்தோஷமாக இருக்கிறான். தேகஸ்திதி காரணஸ்ய லாபே அலாபேச்ச சந்துஷ்டா. அது கிடைத்தால் என்ன, கிடைக்காமல் போனால் என்ன, சந்தோஷத்தில் நிலை பெற்றவனாக இருக்கிறான். அதுக்கு ஆச்சாரியர் எழுதுகிறார், உற்பன்ன அலம் பிரத்யயா அப்படின்னு எழுதுகிறார். இந்த உலகியல் பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடிய பொருட்களில் அவருக்கு போதும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. உலகியல் பொருட்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிந்து போய்விட்டது அவனுக்கு. அதனால இவையெல்லாம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைத்து கொள்ளும் எண்ணம் இருக்கிறது. அதுக்கு தான் அலம் பிரத்யகான்னு பேர். அலம் அப்படின்னா போதும் என்ற எண்ணம். போதும் என்ற எண்ணமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது என்ன, அமைதியை கொடுக்கிறது. போதும் அப்படின்னு நினைத்து விட்டானே ஆனால் அவனுக்கு அமைதி, சாந்தி கிடைக்கிறது.
இன்னும் வேண்டும் 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 நினைப்பவனுக்கு சாந்தி கிடையாது. யாருக்கு போதும்னு தெரியும், போதுங்கிற எண்ணம் யாருக்கு வரும்? தன்னை யார் பூரணன் என்று அறிந்து கொண்டு விட்டானோ அவனுக்குத்தான் தெரியும். தான் பூரணமானவன், வெளிப்பொருட்களினால் என்னை பூரணனாக ஆக்க முடியாது, நான் ஏற்கனவே பூரணமானவன் அப்படின்னு யாருக்கு தெரிகிறதோ, தான் அந்த ஆத்மா என்று யாருக்கு தெரிகிறதோ அவனுக்குத்தான் இவையெல்லாம் போதும் என்ற எண்ணம் வரும். அவன்தான் ஆனந்தமாக இருக்கக்கூடியவன். சந்துஷ்டஹா சததம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் ஞானியுடைய லட்சணம். அது உலகியல் பொருட்கள், நல்ல பொருட்கள் இருந்ததுன்னா ஒரு சந்தோஷம் வருது. கெட்ட பொருட்களை பெற்றாலும் அவருக்கு வேண்டாத பொருட்கள் வந்தாலும் கூட அந்த சந்தோஷம் மாறாமல் இருக்கிறான். வரக்கூடியது தானாக எது வருகிறதோ வருவதை வைத்து கொண்டு அவன் சந்தோஷமாக ஆகிவிடுகிறான். எதிர்ச்சாலாப சந்துஷ்டகான்னு பேர். எதெல்லாம் வருகிறதோ வருவதை வைத்து கொண்டு. ஒருவன் பிக்ஷைக்கு போகிறான் ஒரு நாளைக்கு, ஞானி. அவனை பார்த்து ஆகா இவர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் அழைத்து கொண்டு பெரிய விருந்து படைக்கிறார். சாப்பிட்டு வருகிறான். மறுநாள் எங்கேயோ போகிறார், பிக்ஷை கிடைக்கவே இல்லை. அவருக்கு துக்கம் வருமா என்ன? விருந்து கிடைத்தாலும் ஒரு பெரிய ஆனந்தம் கிடையாது, விருந்து கிடைக்காமல் போனாலும் ஒரு ஆனந்தம் கிடையாது. இரண்டிலும் சமமாக இருக்கக்கூடியவர் அவர். ததா குணவல்லாபே விபர்யேச்ச சந்துஷ்டா. நல்லது கிடைத்தாலும் சரி, கிடைக்காமல் போனாலும் சரி, சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் அவர்தான் ஞானி. அப்படிப்பட்டவர் அவர்தான் சமே மத்பக்தா சமே பிரியா. இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு அவரை பற்றி தான் சொல்ல போகிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா யோகி, சததம் யோகின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை சததம்ங்கிற வார்த்தையை எல்லாத்துக்கும் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சததம் இது சர்வத்திர சம்பத்தியதே அப்படின்னு எழுதுகிறார் மதுசூதன சுவாமிகள். அதனால் சததம் யோகி, எப்போதும் யோகத்தில் நிலை பெற்றவராக இருக்கிறார். யோகி அப்படின்னா யாருடைய மனம் ஆத்மாவில் லயித்திருக்கிறதோ அவருக்கு பெயர் யோகி என்று பெயர். சமாஹித சித்தஹா அப்படின்னு. சித்தம், யாருடைய சித்தம் ஆத்மாவில் நிலை பெற்று நிற்கிறதோ அவருக்கு பெயர் யோகியின் பெயர். ஆத்மாவை தவிர வேறு எதையும் பார்க்காதவனாக அவர் இருக்கிறார். யதாத்மா அப்படின்னு அடுத்த குணம் இருக்கு, பக்தனுடைய குணம். யதாத்மா அப்படின்னாக்க, ஆத்மா அப்படின்னாக்க தேகம், இந்திரியங்கள் இவையெல்லாம் ஆத்மா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். யதா அப்படின்னாக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சய்யதஸ்வபாவகா, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறான். சய்யத ஷரீர இந்திரியாதி சங்காத்தா, தன்னுடைய சரீரத்தையும் உடலையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுக்குள் யார் வைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு யதாத்மானு பெயர். நம்ம ஒரு கார்லேயோ ஒரு டூ வீலர்லேயோ போகிறோன்னு வச்சுப்போம். ஏறி உட்கார்ந்த பிறகு டூ வீலரில் ஏதோ ஒரு இது வந்துடுறது, மிஷின் தானே, எந்த ஒரு ரிப்பேர் வேணாலும் வரலாம். அது பிரேக் பிடிச்சா பிடிக்கல, வேகமாக ஓடிண்டே இருக்குது அப்படின்னாக்க அந்த வண்டியிலே போகக்கூடியவனுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? நிச்சயமாக தீமை தான் நடக்கும். எப்பொழுது அந்த எந்த வாகனமாக எதை வைத்து கொண்டிருக்கிறானோ அது அவனுக்கு அடங்கி நடந்தால் அவனுக்கு தீமை இல்லை. அவனுக்கு அடங்காமல் அது தன் இஷ்டத்துக்கு ஓடியது என்றால் அதன் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் விபத்து நேரிடும். அதுபோல தான் இந்த உடம்புங்கிறது ஒரு வாகனம் மாதிரி. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற பயணிக்கு இந்த உடல் என்பது ஒரு வாகனம். மனம் போன போக்கிலே நாம் போக முடியாது, கால் போன போக்கில் போக முடியாது. அப்படி ஏதாவது செய்தால் நிச்சயமாக அழிவு ஏற்படும். அப்போ நம்முடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறோமோ, நாம் லட்சியத்தை வைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த லட்சியத்தை நோக்கி செல்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும்.
அந்த பயிற்சியிலே வெற்றி பெற்றவனுக்கு யதாத்மானு பெயர். சையத ஷரீரேந்திரிய சங்காதா அப்படின்னு. யாருடைய அந்த இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய வசத்திலே இருக்கிறதோ அவனை தான் ஸ்திதப்பிரஜன்னு முன்னாடி சொல்லியிருக்க 2வது அத்தியாயத்தில். வசேஹியஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு. தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹா. அந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து யார் நிலை பெறுகிறானோ அவன் தான் ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ யதாத்மா அப்படின்னா ஸ்திதப்பிரஜன் என்று பொருள். அப்படி ஸ்திதப்பிரஜனாக இருப்பவன் தன்னுடைய மனதை கட்டுக்குள் வைத்தவனாக இருக்கிறான். தானி சர்வாணி சையம்ய, தன்னுடைய எல்லாவற்றையும் இந்திரியங்கள் எல்லாவற்றையும். அப்போ அந்த இடத்துல சொல்கிறார் 2வது அத்தியாயத்தில் சொல்லும்போது, அந்த ஸ்திதப்பிரஜனை பற்றி சொல்லும்போது, அந்த எல்லா இந்திரியங்களையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுக்குள் ஒருவன் கொண்டு வந்து சையமனம் நன்றாக கட்டுப்படுத்தி வசீகரணம் கிருத்வா தன்னுடைய வசத்திலே கொண்டு வந்து யுக்தஹா சீதஹா சமாஹிதஹா சன் யோகியாக மனதை அந்த ஆத்மாவில் நிலைபெறச் செய்து மத்பரஹா என்னையே அடைபவனாக, என்னையே யோசிப்பவனாக, என்னிலேயே நிலை பெற்றவனாக, அகம் வாசுதேவகா சர்வ பிரத்யேகாத்மா பரஹா எல்லோரிலும் இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவாக, எல்லோர் உள்ளும் விளங்கக்கூடிய ஆத்மான்னு இருக்கே, அந்த வாசுதேவன் தான் நோக்கம் லட்சியம் என்று யாருக்கு இருக்கிறதோ அவனுக்குத்தான் மத்பரகான பெயர். அப்படி மத்பரனாக இருந்து கொண்டு அந்த வாசுதேவனை விட வேறு ஒருவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ந அந்யஹா அகம் தஸ்மாத், அந்த வாசுதேவனை விட நான் வேறற்றவன், நான் அந்த வாசுதேவனாக பிரத்யேகாத்மாவாக இருக்கிறேன். இந்த பிரத்யேகாத்மா என்று எது என்னுள் இருக்கிறதோ அந்த பிரத்யேகாத்மா சர்வ பிரத்யேகாத்மா எல்லோருள்ளும் இருக்கிறது என்று யார் எண்ணுகிறானோ அறிந்து கொள்கிறானோ அவன் ஏவம் ஆசீனஸ்ய யதேஹே வசேஹி யஸ்ய இந்திரியாணி வர்த்தந்தே அபியாசபலாத் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. யார் எந்த ஒரு யோகிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறதோ, அவனுடைய எந்த யோகியின் வசத்திலே எல்லா இந்திரியங்களும் கட்டுக்குள் நிற்கிறதோ, அது சாதாரணமாக ஒரே நாளில் வந்துடும். அது அந்த கட்டுக்குள்ளே வர்றது தினம் 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 பயிற்சி செய்ய வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கிற அபியாசபலாத் அப்படின்னு. அந்த ஒரு பயிற்சியின் மூலமாக, பயிற்சி செய்வதன் மூலமாக அதன் விளைவாக ஏற்படக்கூடியது இந்த ஒரு சக்தி. அபியாசபலாத்யஸ்ய வர்த்ததே தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவருடைய பிரக்ஞை, அவருடைய ஞானம் நிலை பெற்ற ஞானமாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆக அப்படி யதாத்மா திருட நிச்சயா அப்படிங்கிறார். திருட நிச்சயனாக யார் இருக்கிறானோ அவன் சமே பிரியகா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கிறான். திருட நிச்சயா அப்படின்னாக்கே நிச்சயமான புத்தியுடையவன் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமான புத்தின்னு என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தில் புத்தி இருக்கணும் அப்படின்னா ஆத்ம தத்துவ விஷயே அப்படிங்கிறது. ஆத்ம தத்துவத்தை பற்றி, தன்னுடைய ஆத்மாவை பற்றிய ஒரு திடமான எண்ணம், திடமான ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, திருட நிச்சயா, திருடஹா அப்படின்னா ஸ்திரஹா அப்படின்னு சொல்கிறார். நிச்சயா அப்படின்னாக்க அத்தியவசாயா அப்படிங்கிறார். அத்தியவசாயகனா தீர்மான முடிவு, திடமான முடிவு செய்தவனாக இருக்க வேண்டும் அவன். எந்த விஷயத்திலே? ஆத்ம தத்துவ விஷயே. அந்த ஆத்ம தத்துவ விஷயத்தில் திடமான முடிவு செய்தவன் யாரோ, அப்போ என்ன திடமான முடிவு அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, நான் அந்த ஆத்மாங்கிறது இந்த தன்னை ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா தன்னை ஜீவாத்மான்னு நினைத்துக் கொள்கிறோம். இதோ இந்த செயலை நான் செய்கிறேன், இந்த செயலின் பலன் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த செயலின் கர்த்தா நான், இதனுடைய பலன் இருக்கிறதே அதை நான் அனுபவிப்பவனாக இருக்கிறேன், போக்தா நான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் இருக்கு. அதனால தான் சொல்கிறார், அந்த துவைத்தம்ங்கிறது எல்லா இடத்திலும் நேரடியாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதை போய் இந்த உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்றை உபனிஷதம் சொல்ல வேண்டிய அவசியம். தினமும் காலையில் சூரியன் கிழக்கே உதிக்கிறான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியறது பொதுவாக.
இப்போ வேதம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நமக்கு தெரியாத விஷயத்தை, நேரடியாக புரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால தான் ஆச்சாரியர் எழுதுகிறார், நச்சத்வைத்தம் உபதேசார்ஹம் அப்படிங்கிறார். துவைத்தத்தை போய் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேதாந்தம் ஜாத்தமாத்திர பிரத்ய விஷயத்வாத் அப்படின்னு எழுதுகிறார். பிறந்த குழந்தைக்கு அது தெரியறதா? அதனால அப்படி இந்த உபனிஷத்து என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா, திடமான ஆத்ம ஞானம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்? நான் கர்த்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். துவைத்தத்திலே பிறந்த உடலிருந்து நாம் நினைத்துக்கொள்ளும் இந்த செயல்களை செய்பவன் நான், இந்த பலனை அனுபவிப்பவன் நான் அப்படிங்கிறது நமக்கு பிறந்தவனே தெரிகிறது. அதையெல்லாம் நீக்க வேண்டும். நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அகர்த்தாவான ஆத்மா நான். எனக்கு எந்த விகாரங்களும் கிடையாது. இதை அனுபவிப்பவன் நான் அல்ல. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபன், அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆத்ம விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிச்சயமான புத்தி. வேறு யாராவது நமக்கு இல்லை நீ தான் இப்படிப்பட்டவன் ஆச்சே, நீ தான் இங்கே இருக்கே அப்படின்னு சொன்னதுனால அது நம்மளுடைய அந்த நிச்சயம் மாறிடக்கூடாது. திடமான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நான் இப்படிப்பட்டவன்கிற எண்ணத்திலே நாம் அதில் நிலை பெற்று நின்று, அது எப்படி வரும்? சாதாரணமாக உடனே வந்துடாது. அது பழக்கத்தில் வரும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த நிதித்தியாசனம் எப்போ பரிபக்குவம் அடைகிறதோ அப்பொழுதுதான் அந்த எண்ணம் வரும். அந்த விதமான திடமான ஒரு எண்ணம் வரணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்திரஹா நிச்சயா, நிச்சயமான ஒரு எண்ணம். என்ன எண்ணம் வரணும்? அகமஸ்மி அகர்த்தா, நான் கர்த்தா அல்ல என்ற எண்ணம் வர வேண்டும். அகமஸ்மி அபோக்தா, நான் போக்தாவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். நான் எப்படிப்பட்டவன்? அகமஸ்மி சச்சிதானந்த அத்விதீய பிரம்ம இதி, நான் சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கிறேன். சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்லணும். அப்படி அந்த ஒரு நிச்சயமான ஒரு புத்தி இருக்கிறதே, அதுதான் அவன்தான் திருட நிச்சயா அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு தான் ஸ்திதப்பிரஜன்னே பெயர். ஸ்திதப்பிரஜா இத்தியர்த்தா அப்படின்னு எழுதிட்டார். அப்போது அந்த இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் நிலை பெற்றவனாக நிற்பவன் ஸ்திதப்பிரஜன் திருட நிச்சயா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி திருட நிச்சயனாக யார் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிடித்தவன். மையர்ப்பித்த மனோபுத்திஹி அப்படின்னு அடுத்த பண்பு சொல்லிக் கொடுக்கிறார். மயின என்னிடம் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் என்னிடம் அப்படின்னு சொன்னார்னா அவரிடம்னு அர்த்தம். அவரிடம் அர்ப்பித்த மனோபுத்திஹி, மனதையும் புத்தியையும் யார் அந்த இறைவனிடம் கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் மையர்ப்பித்த மனோபுத்திஹி அப்படின்னு பெயர். உலகப் பொருளிலே மனதையும் புத்தியையும் செலுத்தாமல் இறைவனிடம் மனதையும் புத்தியையும் யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். மயி அப்படின்னு சொன்ன உடனே என்னில் பகவதி வாசுதேவே, அந்த வாசுதேவன் எப்படிப்பட்டவன்? பிரம்மமாக இருக்கக்கூடியவன், சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடியவன். சுத்தே பிரம்மணி அப்படின்னு எழுதியிருக்கார். சுத்தே பிரம்மணி மயி அர்ப்பித்த மனோபுத்தி, யார் தன்னுடைய மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்திருக்கிறார்களோ, சமர்ப்பித்தாந்தகரணா, சமர்ப்பணம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள், அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள், சமே பிரியா, அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். யஹா ஈதிருஷா மத்பக்தா, இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள், யாருக்கு அந்த துவேஷம் இல்லையோ, யார் எந்த ஒரு உயிரினங்களிடம் துவேஷமில்லையோ, யாரு எல்லோரையும் சமமாக நண்பர்களாக கருதுகிறார்களோ, யாருக்கு அந்த கருணை இருக்கிறதோ, யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாருக்கு என்னுடையது என்ற ஒன்றும் இல்லையோ, யார் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக காண்கிறார்களோ, யார் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார்களோ, யார் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்களோ, யார் தன்னுடைய மனதை ஆத்மாவில் நிலைபெறச் செய்த யோகிகளாக இருக்கிறார்களோ,
யார் தங்களுடைய உடலையும் மனதையும் புலன்களையும் அடக்கிய யதாத்மா என்று சொல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் அந்த ஆத்மாவில் அசைக்க முடியாத ஞானத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, திருட நிச்சயகான்னு சொன்னது அதுதான், அசைக்க முடியாத ஞானம். யார் தங்களுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் எனக்கு பக்தர்கள், அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். மத்பக்தா சமய பிரியா, யார் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உண்மையான ஆத்மாவை அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தமாச்சு. சுத்த அக்ஷர பிரம்மவித்து அப்படின்னு, அக்ஷரம்னு எந்த ஒரு பிரம்மம் சொல்லப்பட்டதோ அந்த அக்ஷரம்ங்கிற பிரம்மத்தை அறிந்தவர்கள் அவர்கள். அதை அறிந்து கொண்டு விட்டால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேற மற்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் சமய பிரியாக, அவர்கள் என்னுடையவர்கள், என்னால் ஆனவர்கள் அவர்கள். பிரியோகி ஞானினோர்த்தம் அகம் சச்சமம பிரியாகான்னு முன்னாடி சொல்லியிருக்கு. ஞானினகா, ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி அது அங்கே 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அதையும் இங்கே இந்த இடத்துல திரும்ப சொல்லி காட்டுறார். இப்படிப்பட்டவர்கள் எனக்கு இந்த ஞானிகள் இருக்கிறார்களே, இவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இங்கே. இப்படியாக இன்னும் வரப்போகிற ஸ்லோகங்கள் எல்லாம், இது இப்போ 14வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த அத்தியாயத்தில். இந்த 6 ஸ்லோகங்களிலும் இன்னும் இந்த ஞானிகளுடைய பண்புகளை விளக்க போகிறார். இந்த ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்னென்னலாம் இயல்பு இருக்குதுன்னு சொல்ல போகிறார். சொல்லி இப்படிப்பட்ட இயல்புகளை கொண்ட இவர்கள் எல்லோரும் ஞானிகள், இவர்கள் எல்லாம் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறார். அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.